நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். தியானம். இன்று ஒரு தகவல். மதங்களை பற்றி பேசப் போகின்றோம். மதங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. நாத்திகர்களுடைய பக்கத்திலிருந்து அவர்கள் இந்த மதங்களையும் அதை பின்பற்றும் நபர்களையும் ஏளனமாக பேசுகின்றார்கள், கிண்டல் செய்கின்றார்கள், வன்முறையிலும் இறங்குகின்றார்கள். இதற்கெல்லாம் அவர்களுக்கு அடிப்படையாக இருப்பது அவர்கள் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கை. கடவுள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆத்திகர்களோ கடவுள் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். நாத்திகர்கள் கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு நடுநிலையிலிருந்து பார்த்தோமானால், அறிவுபூர்வமாக பார்த்தோமானால், ரெண்டு நம்பிக்கைகளுமே பொய் என்று தெரிய வரும். இரண்டு பேருமே பொய். கடவுள் இருக்கின்றார் என்று நம்புவர்களால் அவர்களால் ஒரு உண்மையை ஒரு ஆணித்தரமாக சாட்சியோடு சொல்ல முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் அவர்களும் சாட்சி சொல்ல முடியாது, இல்லை என்பதற்கான நிரூபணம் அவர்களால் தர முடியாது. இருவராலும் நிரூபணம் கொடுக்க முடியாது. இருவருமே நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். அப்பொழுது நம்பிக்கை என்பது பொய்யாகிவிட்டு. எனவே உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை. எல்லோருக்குமே தெரியும் உண்மை என்பது உண்மைதான், அது ஒன்றுதான். அதனால் அதை விட்டு விடுவோம். ஆனால் இந்த கடவுளையோ மதத்தையோ பற்றி ஒரு குறை கூறுபவர்கள் சொல்வது என்னவென்றால், அந்த மதத்திலே பின்பற்றப்படுகின்ற ஒரு நடைமுறைகள், வழிமுறைகள், ஒரு சடங்குகள், இவை எல்லாமே அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதே. அதனால் இவற்றை தவிர்க்க வேண்டும், இவற்றை அழிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஒரு நியாயம்தான். அறிவு கேட்டாத ஒரு உண்மைக்கு, அதாவது லாஜிக்கு ஒத்து வராத விஷயங்கள் நடக்கின்றன ஒரு மதத்தில் இருக்கிறது என்றால் அவற்றை தேவையில்லை, அவற்றை எடுத்து விடலாம். ஆனால் அதையே கட்டிப்பிடித்து கொண்டு இருப்பவர் மூலமாகத்தான் பிரச்சனைகள் வருகின்றன. அவர்களாக முன் மதத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களாக முன் இது அறிவுக்கு பொருந்தாது, இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் என்று தங்களை சீர்திருத்திக் கொள்ள நினைப்பார்கள் என்றால் அது உண்மையிலே ஒரு அமைதிக்கு வழி உண்டாக்கும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. அது சொல்லப்பட்டு விட்டது, அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று. அது உண்மையா பொய்யா என்பது அவர்களுக்கு தெரியாது. இரண்டாவது, அறிவுக்கு ஒத்து வருகிறதா என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது சொல்லப்பட்டிருக்கின்றது, அவ்வளோதான். மதம் என்பதே அடிப்படையிலே நூல்கள் என்ன எழுதி வைத்திருக்கின்றதோ, அதாவது ஒரு என்ன சொல்லுவார்கள், மத நூல்கள், அவற்றில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றோ அது இறைவனால் எழுதப்பட்டது என்றோ அல்லது இறை தூதரால் எழுதப்பட்டது என்றோ, அதனால் அவற்றை நாம் கட்டாயம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக நினைத்து கொண்டிருப்பார்கள், விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அங்கே தான் பிரச்சனையே வருகின்றது. மத நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது உண்மையிலே எல்லாமே உண்மையிலே சொல்லப்பட்டனவா என்பதை முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லது அதிலே ஏதாவது இடைச்செருகள் என்று சொல்லப்படுகின்ற சில விஷயங்களே பூர்த்தி இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த காலத்திலே அப்பொழுது இருந்த சமுதாயம், அப்பொழுது இருந்த விஞ்ஞானபூர்வமான அறிவு அதற்கேற்றாற்போல் சொல்லி வைத்திருக்கப்பட்டது என்பதை ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்திற்கு அப்பொழுது வாழ்க்கை நடைமுறைக்கு ஒத்து வருவதற்காக சொல்லப்பட்டவையாக இருக்க வேண்டுமே ஒழிய அது எந்த காலத்துக்கு பொருந்துமா என்பதை யோசிக்க வேண்டும். அது இருவருமே யோசிக்க வேண்டும், ஆத்திகர்களும் சரி நாத்திகர்களும் சரி. அப்படி இல்லாமல் இந்த நூல்கள் சொல்லப்பட்டவை, அதனால்தான் நாம் அவற்றை பின்பற்ற வேண்டும், அவை தான் மதத்தினுடைய அடிப்படை என்று சொல்வது ஒரு சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று. அதனால்தான் பிளவுகள் உண்டாகின்றன என்பதை ஞாபகமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இது ஒரு கம்பேரிசன் என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு நம்ம ட்ரெயினில் போகும்போது பார்த்துருப்போம், ஒரு கீழே லோயர் பெர்த் என்று இருக்கும், ஒரு அப்பர் பெர்த் என்று இருக்கும். அப்பர் பெர்த், லோயர் பெர்த்திலே சில பேர் அமர்ந்திருப்பார்கள், உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், படுத்து கொண்டிருப்பார்கள், அது இடம் பற்றாமல் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். எல்லா விதமான விஷயங்களும் ஒரு 2 டயரில் அதுதான் நடக்கும். எல்லா விதமான விஷயங்களும் ஒரு கலைபரம் என்று சொல்லலாம், கலாட்டா நடக்கும் எங்கே லோயர் பெர்த்தில். ஆனால் அப்பர் பர்த்தை யார் ரிசர்வ் பண்ணியிருக்கின்றாரோ அந்த பர்த்திலே அவர் ஆனந்தமாக அமைதியாக தூங்கி கொண்டு செல்வார், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். நான் பார்த்திருப்போம் 2 டயரில். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட இந்த உதாரணம் வந்து மதங்களுக்கு பொருந்தும். ஏன்னால் மதத்திலே ரெண்டு பர்த்துகள் இருக்கின்றன, லோயர் பர்த் என்று அப்பர் பர்த் என்று. லோயர் பர்த் என்பது என்னவென்றால், பெரும்பான்மையான மக்கள் அவை சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டு இருப்பது தான், விடாப்பிடியாக பற்றி கொண்டு அவற்றை பின்பற்றி வருவது தான் லோயர் பர்த். ஆனால் அந்த மதத்திலே ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள், உயர்ந்த மதத்துக்கு சென்றவர்கள், மதத்தை தாண்டி சென்றவர்கள், ஒரு ஞான பாதையிலே சென்றவர்கள், அவர்கள் வந்து அப்பர் பர்த்தில் இருப்பதாக நாம் எடுத்துக்கோ. ஏனென்றால் அவர்கள் இந்த கீழே இருக்கின்றவற்றை உதறிவிட்டார்கள், இவை தேவையில்லை என்று. அவர்களுக்கு லோயர் பர்த் தேவையில்லை, அவர்களுக்கு அப்பர் பர்த் போதும். அது வந்து அவர்களுக்கு ஒரு ஆனந்தமான யாத்திரைக்கு, நித்திரைக்கு ஒரு வழி உண்டாக்கி கொடுக்கும். சேர வேண்டிய இடத்துக்கு நிம்மதியாக சென்று சேர்வார்கள். அதுதான் அப்பர் பர்த். ஸோ மதங்களிலே லோயர் பர்த் என்ற அப்பர் பர்த் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மதத்தை விமர்சிப்பவர்கள் லோயர் பர்த்தில் இருக்கக்கூடும் மக்களினுடைய நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு அந்த மதத்தை எடை போடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்துக்கொண்டு அந்த மதமே வந்து அழிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசுவது தவறு. நீங்கள் ஏன் லோயர் பர்த்தில் இருக்கின்றீர்கள்? அப்பர் பர்த்துக்கு செல்லுங்கள். மதங்கள் வழி உண்டாக்கி இருக்கின்றன. இந்து மதத்திலே ஞானப்பாதை இருக்கின்றது. 4 படிகளில் 4வது உயரமான படி என்பது ஞானம். இஸ்லாம் மதத்திலே சூஃபிசம் என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது, ஞானம், அதுவும் ஞானம். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் பயம். அவர்களுக்கு அவ்வாறு காட்டிக் கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அவர்கள் ஞானம் பெற்றவர்கள். அவர்கள் ஒரு தனியாக ஒரு சமுதாயமாக வாழ்கின்றார்கள், வெளியில் தெரியாமல். சூஃபிகள் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ மதத்திலும் அவ்வாறு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் வெளிப்படையாக வரமாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் வந்து அதற்கு எதிரிகள் என்று சொல்லப்படுவார்கள், மதத்துக்கு எதிரிகள் என்று சொல்லப்படுவார்கள். அதனால் அவர்களும் ஒரு தனியான ஒரு அமைப்போடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதே போல் எல்லாவற்றிலுமே புத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் மகாயானம் அண்டு ஹீனயானம் என்று சொல்வார்கள். ஹீனயானம் என்பது ஒரு படி கீழே இறங்கப்பட்டது என்று சொல்லலாம். மகாயானம் என்பது உயர்ந்தது என்று சொல்லலாம். அவ்வாறு அதிலேயும் பிரிவுகள் இருக்கின்றன. சிம்பிள் எக்ஸாம்பிள், லோயர் பர்த் அண்ட் அப்பர் பர்த். நீங்கள் ஏன் லோயர் பர்த்தை வைத்துக்கொண்டு அப்பர் பர்த்தை கிரிட்டிசைஸ் செய்கின்றீர்கள்? லோயர் பர்த்தை தவிர்த்து விடுங்கள். அவர்கள் அப்படித்தான், அவர்கள் அதை விட்டு வெளியிலே வரமாட்டார்கள் என்ற ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உண்மை. எனவே மதங்களிலே லோயர் பர்த் இருக்கின்றது, அப்பர் பர்த் இருக்கின்றது. நாம் அப்பர் பர்த்தை ஃபாலோ செய்ய